ஹாய் எவ்ரிவன், நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு உலகத்துல படும் கொடுமைகளை அனுபவிச்சு ரெக்கார்ட் அண்ட் ஹிஸ்டரியிலேயே படும் கொடூரமா பார்த்தீங்கன்னா சாகடிக்கப்பட்ட ஒரு ஜாப்பனீஸை சேர்ந்த ஜுங்கோ ஃபருட்டா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 400 முறை கிட்டத்தட்ட ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. வெறும் 40 நாள்ல ஒரு 100 பேர் சேர்ந்து மிக கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரியோட எண்டிங்ல கண்டிப்பா நீங்களே பாத்தீங்கன்னா அழுவீங்க. இதுக்கு 100% நான் கேரண்டி. இந்த ஒரு பொண்ணு அனுபவிச்ச அனுமதிகள், அதுக்கும் கொடுமைகள், இவங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜுங்கோ ஃபருட்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல 1971 கரெக்டா பிறக்கிறாங்க. 1989 கரெக்டா இறந்து போயிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷங்கள் தாங்க கரெக்டா வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப கொடுமை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி நல்ல ஒரு புவர் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அழகா இருக்கிற ஒரு பொண்ணாமா. இவங்க ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. என்ன அப்படின்னா இவங்களோட அப்பாவுடைய கனவை நல்ல ஒரு பெரிய நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வராங்க. ரொம்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப அழகான பொண்ணா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஆகி கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ்லாம் நிறைய பேர் பண்றாங்க. இவங்களோட வீட்டு சுச்சுவேஷன் ஆகட்டும், சோ எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு எல்லா ப்ரொபோஸையும் கிட்டத்தட்ட ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்கூல்ல நல்ல ஒரு ரவுடி கேங், அதாவது எல்லா ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஆகட்டும், சோ கொஞ்சம் ரவுடி கேங் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்காம கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அது மாதிரி ஒரு கேங் இருக்காங்க. அந்த ஒரு கேங்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பசங்க ஸ்கூல்ல ஒட்டுக்கா படிக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஸ்ல ஒரு பொண்ணு இந்த பொண்ணை கரெக்டா பாக்குறாங்க. சரி பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேங்கை சார்ந்த ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரொபோஸ் பண்றான். சோ ப்ரொபோஸ் பண்ண உடனே இந்த ஒரு பொண்ணு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. சரி, அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையனை செருப்பு கட்டி அடிக்கிறதோ சோ திட்டுறதோ அது மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. சரி, சோ ஜுங்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிறங்காட்டி சில சீன்ஸ் எல்லாம் போடுவாங்களாமா. அதாவது அழகா இருக்கிற பொண்ணுங்களா சில சீன் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா. சோ இப்படிங்கிற மாதிரிலாம் சோ அது மாதிரி சீன் போடக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இந்த ஒரு சீன் போடுறதுனாலயே இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனிவே அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சீன் போடக்கூடிய பொண்ணா இருந்தாலுமே இவங்களோட மனசு ஒரு நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரி, அந்த ஒரு 4 பசங்கள்ல ஒரு பாய் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்றாங்க. அந்த ஒரு ப்ரொபோஸை ரிஜெக்ட் பண்ண உடனேயே இந்த ஒரு 4 பசங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இவ எதுக்கு என்னைய ரிஜெக்ட் பண்ணா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜாப்பனீஸ்லயே மிகப்பெரிய ஒரு கேங்கோட ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் குழப்பமா. அதாவது ரோட்ல போற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு சோ ரேப் பண்ணி பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாங்களாமா. அனுப்பி விட்டுட்டு வேற யார்ட்டையும் போய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உங்களையுமே, அதாவது உன்னை நான் கொன்றுவோம், உங்க ஃபேமிலி ஆல்சோ எல்லாத்தையுமே கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி ரேப் பண்ணக்கூடிய ஒரு கேங். அந்த ஒரு கேங்ல ஒரு நபரா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 பையன்ல ப்ரொபோஸ் பண்ண அந்த ஒரு பையனும் இருந்துட்டு வரான். சரி, எனிவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவங்களுடைய குடும்ப சுச்சுவேஷனை பொறுத்துக்கிட்டு சோ ஜுங்கோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட் டைம் ஜாபா ஒரு ஸ்கூல்ல முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு 5 to ஒரு 7 8 அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஒரு டைப் ஆஃப் இன்கம்காக இவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த 4 பசங்க இருக்காங்க இல்லையா. சோ அந்த ஒரு 4 பசங்க ஒரு அறிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜுங்கோ சைக்கிள்ல வராங்க. ரோட்ல இப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த 4 பசங்க நின்று பாக்குறாங்க. இன்னொரு பையனை கூப்பிட்டு அங்க ஒருத்தி போறா இல்லையா. சோ ஜுங்கோ அவளை வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளை தள்ளி விட்டுரு, சைக்கிளை உடைச்சிடு, அதனால பாத்தீங்கன்னா மிதிச்சு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடு, அந்த அளவுக்கு பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அந்த ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா ஜுங்கோவை தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு சைக்கிள உடைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஓடிடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த ஒரு ப்ரொபோஸ் பண்ண பையன் இருக்கா இல்லையா. சோ உடனே பக்கத்துல போயிட்டு நான் உனக்கு ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணேன் ஞாபகம் இருக்கா, சரி வா உன்னை நான் பத்திரமா கூப்பிட்டு போய் அந்த ஒரு வீட்டுக்கு உங்க வீட்டுல நான் சேர்த்துடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்காட்டு நடக்குது. சோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணும் ரொம்ப பயந்துட்டு போய் இப்படி குறிக்கிட்டே போகுது. ஏன்னா யாரும் இல்ல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காமா. சோ இவங்க மட்டும் போறாங்க. சரி, இப்படி சுத்திட்டு போனதா பாத்தீங்கன்னா லேட் ஆகும். உன்னை ஒரு குறுக்கு வழியில கூட்டிட்டு போறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பையனும் கூட்டிட்டு போறான். கரெக்டா ஒரு வேர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா பால் அடைஞ்ச ஒரு பங்களாவாமா. வேர் ஹவுஸ் தான் தேக்கி வைக்கக்கூடிய இடம். எந்த ஒரு மனித நடமாட்டமும் அவ்வளவு இருக்க மாட்டாங்களாமா. சோ டக்குன்னு இந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு சோ ஃபர்ஸ்ட் ரேப் அவர் தான் பண்றாரு.
இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜுங்கோ இந்த ஒரு பொண்ணும் ஃபர்ஸ்ட் ரேப்பை அட்டன் பண்றான். ரொம்ப ரொம்ப கொடூரமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரேப்பு நடக்குது. சரி, ஜுங்கோவும் அந்த ஒரு வழியை தாங்கிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுரு, இது இவ்வளவு பண்ணிட்டியே என்னை விட்டுரு, நான் தப்பிச்சு போயிடுறேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூர ஒரு ரொம்ப கெஞ்சுறாங்க அப்படிதான் சொல்லணும். அதே மீறி இவங்க தப்பிக்கையும் நிறைய அந்த ஒரு இடத்துல இருந்து ஓடையெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க போல. சோ அப்பயுமே அந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா விட்டு தரல. அந்த ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா சிதைச்சிட்டு முடிச்சுட்டான். சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு கட்டிலாம் போட்டுருப்பான் போல. சரி, எனிவே பக்கத்து ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்க 4 பேர் இருந்தாங்க இல்லையா, சோ 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு பையன் லவ் பண்ண பையன் இருக்கும் இல்லையா, போயிட்டு அந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இது மாதிரி வேற ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நான் ரேப் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு 8 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது ஃபர்ஸ்ட் ரேப். சோ 3வது அதாவது 3 மணி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விடிய விடிய ஒரு 7 மணி வரை பாத்தீங்கன்னா ரொம்ப ரேப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதிகமான அந்த ஒரு வலியும் தாங்கிட்டு அந்த ஒரு பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சறாலாமா, சரி என்னை விட்டுருங்க ப்ளீஸ், இவ்வளவு பண்ணிட்டீங்க, நான் ஏதாவது தப்பிச்சு போய் நான் பொழைச்சிக்கிறேன், என்னோட டீம் நிறைய இருக்கு அப்படின்னு நிறைய கெஞ்சிருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அப்பயுமே சொல்லி கூட கண்டுக்கு விடவே இல்லை. சரி, அந்த ஒரு குடோன்லயே பாத்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப இந்த ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, சோ இவங்க ஒரு 4 பேர்த்தோடைய ஒருத்தரோட வீட்டுல போயிட்டு இந்த ஒரு பொண்ணை நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க. இந்த ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு என் கூட ஒடியாந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே வீடுனா மேல மொட்டை மாடி சொல்ற மாதிரி இருக்குங்க, ஒரு ரூம் தனி, அந்த ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா போய் வச்சிடறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல நார்மலா ஸ்கூலுக்கு போயிடறாங்க கட்டி தான் போட்டு. சரி, எனிவே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இவ ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு இல்லையா, ரொம்ப படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு டாப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஸ்கூல்ல ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களாமா, ஒரு ஜூனியர் பையனாகட்டும். சோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு இது மாதிரி ஜுங்கோ அந்த பொண்ணு தெரியுமில்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கடத்திட்டோம், அங்க இருக்காங்க, சரி வாங்க போலாம், நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களா முடிஞ்சு ரேப் பண்ணிக்கோங்க, அவளோட அழகி செதைங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு மிரட்டி கூட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஆளுங்க வந்து போவாங்களாமா. சோ வந்துட்டு பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிரட்டி கூட இந்த ஒரு இதை வச்சிருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடூர வேதனையை அனுபவிக்குது. சோ 3வது முறையா அந்த ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரு கொடூர டார்ச்சர்ல கொடுத்திருக்காங்க. ஜுங்கோ இவ்வளவு கொடுமையும் வேதனையும் அவ்வளவு அனுபவிச்சதுக்கு அப்புறமும் சோ போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இவங்களுடைய ஃபேமிலி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு அவங்களுமே சர்ச் பண்ண நிறைய பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு கூட்டத்துல 4 பேர் அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, சோ இவங்களோட லவ்வர் போன்ல இருந்து அந்த ஒரு லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா, அந்த ஒரு பையன் போன்ல இருந்து வீட்டுக்கு கால் பண்ணி இந்த ஒரு பொண்ணை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி இருக்கு, என்னால பிடிக்கல, நான் ஒரு பையனோட ஒடியாந்துட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அண்ட் அதே போல இதை நீ சொல்லல அப்படின்னா உங்க அப்பாவும் எங்களோட கேங்க சார்ந்தவர் தான், அவருமே ஒரு மெம்பராக தெரிஞ்சிருப்பாரு போல, அவர் எங்களோட கேங்க சார்ந்தவர் தான், அவரை தூண்டி விட்டு உங்க அம்மாவையும் ரேப் பண்ண சொல்லுவேன், அதே போல அவங்க அம்மாவையும் கத்தி குத்தி எல்லாத்தையுமே போட்டு சிதைச்சிருவேன், பண்ண சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டுறாங்க. சோ அந்த ஒரு பொண்ணு ஒரு வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங், அதாவது ஒரு தொலைஞ்சு போற பொண்ணாவும் கருதப்படுறாங்க. அண்ட் அதே போல இவங்க சொன்ன நியூஸையும் பாஸ் பண்றாங்க. அவங்க ஒரு அம்மா வீட்டுல கரெக்டா யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம ஒரு பொண்ணுக்கு என்னடா குறை வச்சோம், எதுக்கு அப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. சரி, எனிவே சோ இது மாதிரி சொன்னங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தேட்டத்தை விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா சோ இது மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிருப்பாங்க போல. சரி, இது மாதிரி பாத்தீங்கன்னா தேட்டத்தை விட்டுட்டாங்க. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் சோ எல்லாமே இவங்களோட வீட்டுக்கு வருவாங்களாமா. இவங்க மேல இருக்கிறங்காட்டி இந்த ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருப்பாங்க போல. சோ ஏதோ ஸ்ப்ரெட், அதாவது கிட்டத்தட்ட 100 பசங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப, தெரிய வருது அப்படிங்கிறப்ப, அப்பப்போ வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கும். அப்படிங்கிறப்ப சோ டக்குன்னு இவங்க மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பலாம் பேரண்ட்ஸை துரத்தி விட்டுருவாங்களாமா. அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரைவசி யாரும் போய் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கவலுக்கு நின்று துரத்தி விட்டுருவாங்களாமா. அவங்களுமே கிட்டத்தட்ட போயிடறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதோட பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போகுது. இவங்களோட அம்மாவாகட்டும் வீட்டுல ஒரு பக்கம் அழுந்துட்டு இருக்காங்க.
போலீஸும் சரி ஓகே இது மாதிரி ஓடி போயிட்டாங்கல்ல, சோ லவ் பண்ணி இது பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே எந்த ஒரு இதுவுமே கண்டுக்காம இருக்காங்க. ஏன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு கேங். போலீஸ் ஆகட்டும், சோ டீச்சர் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தா பயந்துப்பாங்களாமா. இவங்க கிட்ட எதுக்கு போயிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளை கொன்றுவாங்களே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளவு பயப்படுவாங்களாமா. அந்த மாதிரி ஒரு கேங் இன்னுமே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இந்த ஒரு கேங் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ரேப் கேங். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை, அதாவது பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு சோ ரேப் பண்ணி அமைச்சு விட்டு பாத்தீங்கன்னா கொன்றுவேன், இது வெளியே சொல்லிட்டீங்கன்னா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களாமா. சோ தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணி அனுப்புறது, இதுதான் இதையே ரொட்டீனா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு மேல ரேப் பண்ணி பயங்கரமா செதைச்சு அந்த அளவுக்கு ஒரு அரை உயிரோட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பொண்ணு அனுபவிச்ச அனுதிகள் தான் இது. இந்த ஒரு பொண்ணு அனுபவிச்ச கொடுமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய மனசு எனக்குமே இல்ல. பட் ஆனா நீ கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழுகுற நிலைமைக்கு ஆயிடுவீங்க. சரி வாங்க ஒவ்வொன்றா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பொண்ணோடைய பிரைவேட் பார்ட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி வெட்டி இருக்காங்க. சோ மிக மிக ரொம்ப கொடூரமான ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த ஒரு 40 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரைவேட் பார்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா, ஹை ப்ரோ. சோ இந்த ஒரு ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நெருப்பை வச்சு பத்த வச்சு இதை இந்த ஒரு கண்ணையே இப்படி அப்படியே ஃபுல்லாவே கண்ணையே அழுவி போற அளவுக்கு அந்த மாதிரி எரிச்சு இந்த ஒரு ஹை ப்ரோவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மூங்கிய செதைச்சிருக்காங்க. சிகரெட்ல வந்து பாத்தீங்கன்னா சூடா இருக்கிறப்ப இப்படி வச்சு குத்துவாங்க இல்லையா, சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குத்தி மூஞ்சிய பாத்தீங்கன்னா அடையாளமே தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா செதைச்சிருக்காங்க. அடுத்தது அவருடைய வேஸ்டேஜ், அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு 40 நாள்ல இவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடூர வழியை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த ஒரு இதுலயும் அந்த ஒரு அவளுடைய வேஸ்டேஜை எடுத்து அவளையே சாப்பிட சொல்லுவாங்களாமா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜுங்கோ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை அனுபவிச்சிருக்காங்க. அடுத்தது கட்டி போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்களாமா. ஒரு கம்பியில பின்னாடி கட்டி போட்டு வச்சு அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான மிகப்பெரிய ஒரு டார்ச்சரே நடந்திருக்கு. சோ இத்தனை ரேப் பண்ணி ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா அரை உயிரோட இதோட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு கிடக்குது. அப்பயுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு டார்ச்சர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷீல்டிங் கம்பியில தொங்க விட்டு தலைகீழ தொங்க விட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குச்சியில அடிச்சு சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுமைய கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள்ல வித்தவுட் ட்ரெஸ், அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம தான் 40 நாள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு இத்தனை ஒரு கொடுமையுமே பாத்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கு. சோ இது நினைச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுனே தெரியலீங்க. சரி, அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், அந்த ஒரு 40 நாள்ல 20 நாள் வருது. அந்த ஒரு 20 நாள்ல இத்தனை கொடுமைகளை அனுபவிச்சு அந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலில் விழுந்து கதறாங்களாமா. அதாவது தயவு செஞ்சு எனக்கு வாழவே பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காலில் விழுந்து அழுகுறாங்க. பட் ஆனா நீ வந்து அழகுன்னு தானே சொல்லி சீன் போட்டுட்டு இருந்த, அந்த ஒரு அழகை இன்னுமே நாங்க சதைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4 பசங்களும் சேர்ந்து இன்னுமே அந்த ஒரு பொருளை கொல்லாம இன்னும் நரக வேதனையா பயங்கரமா கொடுத்துட்டு வராங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட், இவங்களா இந்த ஒரு நைட் டைம்ல இவங்களா சரக்கு அடிச்சுட்டு அந்த ஒரு இடத்துல படுத்துறாங்க. இந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கையை கட்டாம விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பொண்ணுமே தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது தப்பிக்க ட்ரை பண்ணாம அங்க ஒரு சரக்கு அடிச்சு படுத்து கிடக்குறாங்கன்னா அங்க மொபைல் போன்ல இருக்கு இல்லையா, அந்த ஒரு மொபைல் போன் எடுத்து கரெக்டா போலீஸுக்கு கால் பண்ணிருக்காங்க, அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு லைன் பாத்தீங்கன்னா கட் ஆயிருக்கு. டக்குன்னு அங்க ஒரு பையன் வந்து பாத்துட்டான். இந்த ஒரு பொண்ணை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பார்த்ததுக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணோடனையும் இது மாதிரி நீங்க கால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. இல்ல தெரியாம வந்துச்சு ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிடுறாங்க. அந்த ஒரு பொண்ணை இதுக்கு மேல அந்த ஒரு 4 பசங்க பாத்தீங்கன்னா 2 எரியிற நெருப்புல 2 காலையும் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வேக வச்சு 2 காலையும் எடுத்து வெட்டி மேல மெட்ட மாடியில் தானே இருக்காங்க, அங்க ஒரு கவரை யூஸ் பண்ணி எங்கிருந்து பாத்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ 2 காலுமே இல்ல, கையுமே ரொம்ப ஒரு இது. சோ அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. சரி, ஒரு 38 நாள் ஆகுது. ஒரு பயங்கரமான இந்த ஒரு கொடுமையை அனுபவிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரை உயிரோட ஒரு கேம் விளையாட கூப்பிடுறாங்க. அதாவது நான் உன்னை விடணும் அப்படின்னா
என் கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாடணும், அந்த ஒரு கேம்ல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லவர் பாய் இருக்கா இல்லையா, ப்ரப்போஸ் பண்ண அந்த ஒரு பாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்றான். இந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுது. அந்த இப்ப எப்படி நம்ம ஊர்ல செஸ் அப்படி அந்த ஒரு கேம்ல இருக்கு இல்லையா, உட்காந்து விளையாடுற மாதிரி, சோ செஸ் கேரம் அது மாதிரி கேம் மாதிரியே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மங்கோஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆமாங்க. சோ இந்த ஒரு கேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு அவங்க கூட சேர்ந்து விளையாண்டு, அதாவது ஒத்த கை மட்டும்தான், எல்லாமே ஃபுல்லாவே பிரைவேட் பார்ட்டாக, ஸோ எல்லாமே அடி. அந்த ஒரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டு அந்த ஒரு கேம்ல ஜெயிக்கிறாங்க. பட் ஆனா அவங்கள விட்டபாடே கிடையாது. அந்த ஒரு பொண்ணை இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இந்த கேம்ல இவ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களோட பாடிய உசுரோட இருக்கிறப்பவே அந்த ஒரு பாக்ஸிங் பேக் இருக்கு இல்லையா, சோ இது குத்துவம் இல்லையா, அந்த ஒரு பேக்குக்குள்ள அந்த ஒரு பாடியை போட்டு சோ மேல கட்டி வச்சு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குத்தி, அதாவது சும்மா சலுப்பாக்குறப்ப வந்து குத்துவாங்களாமா. சோ வெளியிருந்து வரவங்களாகட்டும் வந்து அடிச்சுட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டார்ச்ல இன்னுமே மேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஃபுல்லா அது மாதிரி பண்றப்ப அந்த ஒரு பொண்ணும் வலி தாங்க முடியாம இறந்து போயிடுறா. ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம், உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு மிகப்பெரிய, அந்த அளவுக்கு வாசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. சோ இந்த இது இருக்கு இல்லையா, சரி இவ செத்து போயிட்டாலே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த ஒரு பேக்ல சரி ஒரு பேக் எடுத்து அப்படியே மூட்டை கட்டி அந்த ஒரு கான்கிரீட் இது இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு கான்கிரீட்டுக்குள்ள தூக்கி போட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா கட்டி அந்த ஒரு கான்கிரீட் வண்டி எல்லாம் போகும் இல்லையா, அந்த ஒரு பாக்ஸை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் வண்டியில வச்சிடறாங்க. அந்த ஒரு வண்டியுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்கெங்கயோ சுத்தி எங்கெங்கயோ போய் எப்படியோ போயிடுச்சு போல. இனிமே இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு அடுத்த ஒரு இது மாதிரி ரேப் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 40 நாள் கேப்லயுமே நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்களாமா. சோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப இன்னுமே இதுக்கு ரேப் பண்ணிட்டு ஒரு அந்த ஒரு 4 பசங்களை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கரெக்டா மாட்டிக்கிறான். அந்த ஒரு போதையில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட உளறிடுறான். அதாவது மாட்டினது வேற கேஸுக்காக, இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ் கிட்ட உளறிட்டான். ஆமா இது மாதிரி ஒரு பொண்ணை நாங்க கட்டி வச்சு இத்தனை நாள் பண்ணோம், இது மாதிரி அந்த ஒரு பாக்ஸ்ல போட்டு நாங்க அனுப்பிட்டுட்டோம், எங்க போனுச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உளறிட்டான். அந்த ஒரு போலீஸ்க்கு டவுட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பொட்டியுமே கண்டுபிடிச்சு பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க அனுப்பிவிட்ட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணை பயங்கரமா கதற ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஜீன் ஆகட்டும் அந்த டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் வச்சு பண்ணி பாக்குறப்ப 100 பேர்த்துக்கு மேல கதற ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஒரு கேஸும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகப்படுது. இந்த ஒரு விஷயத்த எடுக்கிற அந்த ஒரு இதாகட்டும் வக்கீலாகட்டும், சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஒரு கதையை கேட்டு மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு கொடூரத்தை அனுபவிச்சிருக்கா. ஒரு 4 நபர்கள் ஆகட்டும், சோ இன்னும் ஜாலியா வெளியில வந்து அதுக்கப்புறம் அந்த 17 வருஷமே இன்னும் சம்திங் போட்டிருப்பாங்க போல ஜெயில. பட் ஆனா பெயிலி ஆகட்டும் சோ ஏதோ வெளியே வந்து இனிமே பாத்தீங்கன்னா ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்களாமா. இதை நினைச்சு பாக்குறப்பவே இனிமே இப்படி பண்ணக்கூடிய கேங் ஜாப்பனீஸ்ல இருந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. இதை நினைச்சு பார்க்கவே பயங்கர ஒரு எமோஷனலா இருக்குங்க. சரி சொல்ல போனா என்னோட பெர்சனலான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஓவரா டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணா ஓகே. ஸோ ரிட்டன் இது பண்றப்ப எந்த ஒரு சங்கடமே படாம டக்குன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது மிக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இல்லைன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது மிக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணதாகட்டும், ஆனா அவங்களை திட்டி விடுறதாகட்டும், ஸோ திட்டிட்டா கூட அவன் ஏதோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். பட் ஆனா பேரண்ட்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ இவங்கிட்ட சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்து பத்திரமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். இந்த ஒரு சேட்னஸ் ஆன டைம்ல உங்ககிட்ட சொல்லக்கூடியது ஒண்ணுதான், மறக்காம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. இது மாதிரி நிலைமை வரப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வேணும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பாய், லவ் யூ, சேஸ் சேட்னஸோட போறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.